வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் என்ற பெருமைக்கு உரியவர். கர்நாடக இசை உலகின் ஏழிசை மன்னர் என்று போற்றப்பட்டவர் திரு எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்களோட வரலாறு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எம்.கே. தியாகராஜ பாகவதர் அவர்கள் மார்ச் 1, 1910 மாயவரத்தில் பிறக்கிறாரு. அவரோட தந்தை கிருஷ்ணசாமி, தாயார் மாணிக்கத்தம்மாள். இவரோட தந்தை ஒரு பொற்கொல்லர். பாகவதருக்கு சின்ன வயசில் இருந்தே படிப்பில் பெருசாக நாட்டம் இருந்ததில்லை. அதுக்கு முக்கியமான காரணம் இசை மேலே அவருக்கு இருந்த அதீத ஈடுபாடு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பாடல்கள். இசை நிகழ்ச்சிகளுக்கு போய் அந்த பாடல்களை திரும்ப திரும்ப கேட்டு அதை அச்சு பிசக்காமல் பாடுற திறமை பெற்றிருந்தார் பாகவதர். ஒரு முறை திருச்சியில் நடந்த ஹரிச்சந்திரா நாடகத்தில் ஹரிச்சந்திரனோட மகனாக பாடி நடிக்கிற வாய்ப்பு பாகவதர் அவர்களுக்கு கிடைக்குது. பாகவதர் நாடகங்களில் நடிக்க தொடங்கினதுக்கப்புறம் கர்நாடக இசையை 6 ஆண்டுகள் முழுமையாக கற்றுக்கிறாரு. இவரோட 12வது வயசில் திருச்சியில் இவரோட முதல் கச்சேரி நடக்குது. இவரோட பாட்டு கச்சேரி ஒன்றில் பல சங்கீத மேதைகள் வாத்தியங்கள் வாசிக்க 4 மணி நேரத்துக்கும் மேலே இசை கச்சேரி நல்லபடியாக நடந்து முடியுது. கச்சேரி முடிந்த கையோடு சங்கீத மேதையான புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி அவர்கள் தியாகராஜன் அவர்களுக்கு பாகவதர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தியாகராஜன் அழைக்கப்பட்டு வந்த இவர் தியாகராஜ பாகவதர்னு பரவலாக அழைக்கப்படுறாரு. இப்படி கச்சேரி நாடகங்கள்னு இவர் கவனம் செலுத்திட்டு இருக்கும் பொழுது 1920 இவர் நடித்த பவளக்கொடி நாடகம் பேசப்படுது. அதில் இவர் அர்ஜுனன் வேடம் ஏற்று நடிச்சிருந்தார். இதை பார்த்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் இதை படமாக எடுக்க முன் வராங்க. அதில் பாகவதரை முதன்மை நடிகராக ஒப்பந்தம் செய்கிறாங்க. 1934 வெளியான பவளக்கொடி படம் மாபெரும் வெற்றி அடையுது. அதை அடுத்து 1936 பாகவதர் நடிப்பில் வெளியான நவீன சாரங்கதாரா படமும் பெரிய வெற்றியை கொடுக்குது. 1936 சொந்த திரைப்படம் எடுக்கிற முயற்சியில் திருச்சி தியாகராஜா ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற பட கம்பெனியை தொடங்குறாரு. அவர் எடுத்த சத்தியசீலன் அப்படிங்கிற படமும் 1936 வெளிவருது. 1937 சிந்தாமணி, அம்பிகாபதி ஆகிய படங்கள் வசூலை வாரி குவிக்குது. குறிப்பாக சொல்லணும்னா சிந்தாமணி அப்படிங்கிற படத்தின் மூலமாக கிடைச்ச லாபத்தில் அதன் தயாரிப்பாளர்கள் மதுரையில் ஒரு திரையரங்கமே கட்டி அதுக்கு சிந்தாமணி திரையரங்கம்னு பேர் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த படத்தோட வெற்றி அமைஞ்சது. இந்த தொடர் வெற்றிகள் தமிழ் திரையுலகத்தோட முதல் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு அவரை உயர்த்துது. 1939 திருநீலகண்டர் அப்படிங்கிற படமும் வெளிவந்தது. 1941 வெளிவந்த அசோக்குமார் படமும் பெரிய வெற்றி அடையுது. 1943 சிவகவி படம் வெளிவந்தது. இது எல்லாத்துக்குமே மகுடம் வைக்கிற மாதிரி 1944 வெளிவந்த இவரோட சாதனை படமான ஹரிதாஸ் 3 தீபாவளிகளை கண்டு மாபெரும் வெற்றியை தந்தது. இது இவரோட சாதனை படம் மட்டும் இல்லை, இதுவே தான் இவரோட கடைசி வெற்றி படமாக அமைஞ்சது. அந்த காலகட்டத்தில் கர்நாடக இசையில் தமிழ் பாடல்கள் பாடப்படலை. ஆனால் தியாகராஜ பாகவதர் செல்வந்தர்கள் முதல் பாமரர்கள் வரை எல்லோரும் ரசிக்கும்படியாக பாடினார். எல்லாருக்கும் புரியற மாதிரி தமிழில் கீர்த்தனைகள் பாடினார். இதனால் தமிழிசை இயக்கத்திற்கு அவர் ஆதரவு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழிசை சங்கத்தில் தமிழில் கீர்த்தனைகள் பாடிட்டே இருந்தார் பாகவதர். பாகவதர் வானொலியிலையும் நாடகங்கள், கச்சேரிகள் நடத்தினார். நீங்கள் ஏன் சங்கீத சபாக்களில் பாடுறதில்ல அப்படின்னு அவரை கேட்டபோது அதற்கு பாகவதர், நான் பாட மறுக்கிறதில்ல, ஆனால் அவங்க தான் என்னை பாட அழைக்கிறதில்ல அப்படின்னு பதில் சொன்னார். அன்றைய காலகட்டத்தில் தமிழில் கீர்த்தனைகள் பாடினதுனால அவர் புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்னு கல்கி, சுப்புடு போன்ற இசை விமர்சகர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. இவரோட புகழுக்கு ஒரு சான்றாக சொல்லணும்னா, ஒரு முறை திருச்சிக்கு காரில் பயணமான பொழுது அவர் கார் புதுக்கோட்டை வழியாக ரயில் பாதையை கடக்க முயற்சி பண்ணது. அளவு கடந்த கூட்டம் அந்த ரயில் நிலையத்தில் அவரை சூழ்ந்து கொண்டது. நீங்கள் பாடினாதான் நாங்கள் ரயிலையே போக விடுவோன்னு ரசிகர்கள் அன்பு தொல்லை பண்ணாங்க. வேறு வழியே இல்லாமல் பாகவதர் அங்கே பாடினதுக்கப்புறம் தான் அந்த ரயில் வண்டியே போக முடிஞ்சது. தமிழகத்தில் மகாத்மா காந்திக்கு பிறகு அதிக அளவில் கூட்டம் கூடினது இவருக்கு தான். 2ஆம் உலகப்
போர் யுத்த நிதிக்காக பாகவதர் உதவிய போது அவரை பாராட்டின கவர்னர் 3 கிராமங்களை பரிசாக கொடுத்தாரு. ஆனால் அது அப்படியே ஏழைகளுக்கு வழங்கினார் தியாகராஜ பாகவதர். இப்படி புகழோட உச்சத்தில் இருந்த பாகவதர் தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவாராம். ஒரு முறை கவிஞர் சுரதா அவர் இல்லத்திற்கு சாப்பிட்றதுக்கு போயிருந்தப்ப வாழை இலை போட்டு பரிமாறினாங்களாமா. ஆனால் பாகவதர் அவர் என்னோட விருந்தாளியாக இருக்கிற வரைக்கும் அவருக்கும் தங்கத்தட்டில் தான் உணவளிக்கணும் அப்படின்னு கட்டளையிட்டாராமா. பாகவதரை மாதிரி வாழ்ந்தவங்களும் இல்லை, அவரை மாதிரி வீழ்ந்தவங்களும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அரண்மனை மாதிரி வீட்டில் வாழ்ந்து பன்னீரில் குளித்து பட்டாடை மட்டுமே உடுத்தி தங்கத்தட்டில் சாப்பிட்டு யாருமே கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார் பாகவதர். இவரோட புகழ் எப்படி ஊரார் மெச்சும்படியும் அமைஞ்சதோ, ஆனால் அவரோட வீழ்ச்சி அதற்கு நேர் எதிராக அமைஞ்சது. ஒரு கொலை வழக்கு இவரோட வாழ்க்கையே தலைகீழாக மாற்றுனுச்சு. அந்த கொலை வழக்கு எது? அவர் சிறைக்கு போனாரா? சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவரோட திரை வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் எப்படி இருந்தது? அவர் எப்படி இறந்தார்? இதை பற்றியெல்லாம் விரிவாக அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.